சுபஸ்ரீ சமையலறைக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்பைசியான மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் 6 மிளகாய் பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குன்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி மாவெல்லாம் மிக்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. மிளகாய் எவ்வளவு குவான்டிட்டியோ அது தகுந்தால மாவும் நம்மளுக்கு அதிகமாகும். 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் மாவு. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சு இந்த பஜ்ஜி மிளகாய் முங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்து பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ சூடாக இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொரு பஜ்ஜி மிளகாயும் எடுத்து மாவில் முக்கி நல்ல மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி முக்கி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடையில் வாங்குற மாதிரியே வேணும்னா முழுசாக கூட போட்டுக்கலாம். சைடில் மட்டும் கீறிட்டு உள்ளே இருக்க சீடை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே முக்கி பஜ்ஜி மிளகாய் பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட மிளகாய் பஜ்ஜி ரொம்ப சூப்பராக ஸ்பைசியாக இருக்கும். ஈவினிங் சாப்பிட்றதுக்கு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். 2 தடவை திருப்பி போட்டாலே சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகி வந்துடும். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்ருப்போம், மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு தனி டேஸ்ட்டு தான். அதுவும் ஸ்பைசி ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிளகாய் பஜ்ஜி. இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நின்ன உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துருவோம். சூப்பரான பஜ்ஜி மிளகாய் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.